இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இனிமேல் ஈஸியாக திருப்பதி கோயிலுக்கு சென்று வரலாம் என்று தமிழ்நாடு அரசு புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் ஒரு நாள் சுற்றுலா திட்டமான திருப்பதி தொகுப்பு சுற்றுலா திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா நாளொன்றுக்கு 400 நபர்கள் வரை சுற்றுலா செல்லலாம் என சுற்றுலாத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். இதனால் பார்த்திங்கன்னா இனிமேல் யார் வேண்டாலும் திருப்பதி ஈஸியாக செல்ல முடியும். இதற்கு தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ள சுற்றுலா பயண திட்டத்தின் மூலம் நீங்கள் திருப்பதி கோயிலுக்கு சென்று வரலாம். இதற்காக அவங்க புதிய வெப்சைட்டும் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு அறிமுகம் செய்த வெப்சைட் மூலமாக இதற்கான டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு ஹோம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே பாட்டமில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு வெல்கம் டு டிடிடிசி ஆன்லைன் சொல்லி கொடுத்துட்டு அதற்கு கீழே 1 டே திருப்பதி டூர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 4வதாக பார்த்தீங்கன்னா டூர் பேக்கேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணலே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாக கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு இதிலே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் திருப்பதி டூர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் நெக்ஸ்ட் பேஜில் திருப்பதி டூர்னு சொல்லிவிட்டு லொக்கேஷன் நேம் எல்லாமே இருக்கும். இதிலே திருப்பதி டூர் ஃப்ரம் திருச்சி, சேலம், மதுரை, உங்களுடைய பிளேஸ் என்னவோ அதாவது உங்களோட டிஸ்ட்ரிக்டோட நேம் எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போகிறீங்களோ உங்கள் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் கடலூர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் இந்த டூர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் 3:30 காலை 3:30க்கு ஏறினீங்கன்னா திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு இரவு 11 மணிக்கு உங்களோட டிஸ்ட்ரிக் இல்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பிளேசஸ் கவர்னு சொல்லிவிட்டு திருப்பதி டெம்பிள், திருச்செந்தூர் டெம்பிள் இது எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துங்க. ஸ்டார்ட் டைம் பார்த்திங்கன்னா 4:30 AM சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக ரீமார்க்ஸ் கைண்ட்லி ரீட் த டிஸ்க்ளைமர் பிஃபோர் புக்கிங் சொல்லிவிட்டு சைல்ட் டிக்கெட் ஏஜ் ஃப்ரம் 4 to 10 சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. 2 டைம் வெஜிடேரியன் ஃபுட்டுக்கு நீங்கள் 300 rupees பே பண்ண சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதில் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு செலக்ட் கோச் டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏசி பஸ்ஸா, நான் ஏசி பஸ்ஸா அல்லது வால்வோ ஏசியான்னு 3 ஆப்ஷன் இருக்கும். அது எந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கோச் டைப் என்னவோ அதை கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே இன்னும் 3 ஆப்ஷன் இருக்கும். நான் வால்வோ ஏசி செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் செலக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கோச் நேம் இருக்கும். ஸ்டார்ட் டேட், ஸ்டார்ட் டைம், எவ்வளோ சீட்ஸ் அந்த பஸ்ஸில் அவைலபிளாக இருக்குது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு புக் நவுன்னு வர ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். புக் நவ் கொடுத்தோடனே ஒரு 5 செகண்ட்ஸில் நெக்ஸ்ட் பேஜில் அடல்ட்கான டிக்கெட் 2800ன்னு சொல்லிட்டும் சைல்டுக்கான டிக்கெட் 2500 சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ண தான் டிக்கெட் புக் பண்ண முடியும். அக்கௌண்ட் இல்லைனா சைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் கொடுத்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டில் போயிட்டு திருப்பதி போய்ட்டு வந்துடலாம். காலையில் இருந்தீங்கன்னா இரவு உங்களோட டிஸ்ட்ரிக்டில் விட்டுருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.